வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாலியல் புகாரில் நாளை ஆஜராக வேண்டும் என்று சீமான் இல்லத்தில் சம்மன் ஒட்டிய வளசரவாக்கம் காவல் நிலையத்தினர். வீட்டில் இருந்தவர்கள் சம்மனை உடனடியாக கிழித்ததால் சர்ச்சை. சீமான் வீட்டிற்கு சென்ற நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல். வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்து கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சீமானின் இல்லத்தில் சம்மனை கிழித்த ஓட்டுநர் சுபாகர் கைது. தாக்குதல் நடத்திய காவலாளி அமல்ராஜும் கைது. கைத்துப்பாக்கி பறிமுதல். சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜிடமிருந்து .32 வகை கைத்துப்பாக்கி பறிமுதல். 20 தோட்டாக்களையும் கைப்பற்றி விசாரணை நடத்தும் காவல்துறை. சீமான் வீட்டில் குண்டு வீசப்போவதாக வந்த தகவலால் பாதுகாவலர் அமல்ராஜ் துப்பாக்கி வைத்திருந்தார். காவல்துறையினரை மிரட்டவில்லை என்றும் சீமான் தரப்பு வழக்கறிஞர் ரூபன் பேட்டி. சம்மன் கிழிக்கப்பட்டதற்கு வருத்தம் கூறிய சீமானின் மனைவி கையல்விழி. காவல் ஆய்வாளரிடம் வருத்தம் தெரிவித்தார். சீமான் வீட்டில் பணியாளர் மற்றும் பாதுகாவலர் போலீசாரை தாக்கிய விவகாரம். காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் காவலர்கள் புகாரின் பேரில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்து விசாரணை. நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜர். சீமான் ஆஜராக 4 வாரம் அவகாசம் வழங்க கோரி மனு. நடிகை விஜயலட்சுமியின் திருமண மோசடி புகார் குறித்த காவல்துறையினரின் விசாரணைக்கு நாளை ஆஜராக முடியாது என்று சீமான் பிடிவாதம். என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி. நாளைக்கு தருமபுரியில் கலந்தாயிடும். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும். நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம் சொல்லு. அவசரம் நீ வந்தது வர முடியாது. என்ன பண்ற? நீலாங்கரையில் சீமான் வீடு உள்ள பகுதியை சுற்றி போலீசார் குவிப்பு. நாம் தமிழர் கட்சி இன்று குவியாமல் தடுக்க தடுப்புகள் வைத்து காவலர்கள் கண்காணிக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதம். துப்பாக்கியை வைத்து தனது கணவர் அமல்ராஜ் போலீசாரை மிரட்டவில்லை. மனைவி மஞ்சுளா பேட்டி. கண்டிப்பா இல்லவே இல்லைங்க. அவங்களோட துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண போயிருக்காங்க. இது ஒரு குத்தமா? என்கிட்ட துப்பாக்கி கன் இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தது ஒரு குத்தமா? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுப்பு. மருத்துவ அறிக்கையில் மருத்துவர்கள் எந்த விவரத்தையும் குறிப்பிடவில்லை என்று நீதிபதி விளக்கம். திருச்சி அரியமங்கலம் கணபதி நகரில் தனியார் பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து. போராடி அணைத்த தீயணைப்பு படை வீரர்கள். தமிழ் வெளித்ததால் தமிழினத்தின் பண்பாடு பிழைத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. போஜ்புரி உள்ளிட்ட 19 மொழிகளை இந்தி விழுங்கிவிட்டதாகவும் எக்ஸலத்தில் பதிவு. எதிர்க்க முடியாத நிலைக்கு வந்துவிடும் என்பதாலேயே தற்போதே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை குறித்து திமுக பேசுகிறது. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு திமுக எம்பி கனிமொழி பேட்டி. இப்போ பேச விட்டுட்டோம்னா நாளைக்கு எல்லாமே கட்டத்திற்கு அதை யாருமே மாற்ற முடியாத, எதிர்க்க முடியாத ஒரு கட்டத்திற்கு வந்துவிட்டால், ஏன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த பிரச்சனையை எழுப்பி, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே 26 பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்படும், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே புதிய கார்கள் நிறுத்தும் யார்டில் பயங்கர தீ விபத்து. குப்பைகளில் இருந்து பரவிய தீயால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார்கள் சேதம். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. காய்கறிகள் பழங்களை வாரி இறைத்த பக்தர்கள். குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை, மதுரை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. இப்போ மதரசலம் வச்சு நீங்க 2023 ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்கிட்ட வந்தீங்க இல்லையா? அதுல நான் 50,000 ரூபாய் மாசம் கொடுத்துட்றேன், என்னை பத்தி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 50,000 ரூபாய்லாம் போட்டீங்க. என்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க. அப்புறம் மதரசெல்வம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான். அப்புறம் உங்க பொண்ணான வாயிலிருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோலாம் பண்ணீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் காவல்துறை கிட்ட கொடுத்து, காவல்துறை எடுத்துட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து, அதையெல்லாம் பார்த்துதான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ திமுக ஒன்றும் உங்களை போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்பூச்சி வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமானவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமானவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா? அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது, இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க. மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, சீமான் பார்க்கணும். வணக்கம். சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். ஒருபுறம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அங்கு களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், என்ன நிலவரம்? அங்க தொடர்ச்சியாக அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க, தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, என்ன கள நிலவரம், விவரங்கள்? சீமான் காவல்துறையில் ஆஜராவதற்கு அவர் காலதாமதம் ஏற்படுத்தி வந்ததால் உடனடியாக அவர் ஆஜராக வேண்டும் என்று காலையில் அவரது வீட்டின் முன்பு சம்மன் ஒட்டப்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணிக்காக ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ அதிகாரி இந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த சம்மனை கிழித்து எறிகிற போது காவல்துறைக்கும் இவருக்கும் இடையில் தகராறு ஏற்படவே அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவர் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ வீரராக இருப்பதால் கையில் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு நீலாங்கரையில் உள்ள காவல் நிலையத்தில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார். 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், துப்பாக்கியை காட்டி மிரட்டுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் இன்று இரவே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் சீமான் வீட்டின் முன்பும் பாதுகாப்பிற்காக போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம் என்றால் 4 மணி நேரத்திற்கு மேலாக காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக அவரது மனைவி மஞ்சுளா தற்போது காவல் நிலைய வாசலில் காத்திருக்கிறார். ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர் காத்திருந்தும் கூட அவர் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே தன்னுடைய கணவர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பில்லை. ஒரு ராணுவ வீரருக்கு இவ்வளவு ஒரு அவமரியாதை செய்யப்படுகிறது. எனவே காவல்துறை தனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் காத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். கேட்டீங்களாமா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கம்மா? 2 மணி நேரமா 2 நிமிஷத்துல விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். இன்னும் பார்க்கல. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அவர் எப்படி இருக்காரு? ஒண்ணுமே தெரியல. இல்ல உண்மையிலேயே அந்த துப்பாக்கி காட்டி மிரட்டினது நடந்தது. அது எப்படி சார் நடந்திருக்கும்? 25 வருஷம் சர்வீஸ், தீவிரவாதிகளோட போராடி இந்தியாவை காப்பாத்துறவங்க எப்படி இதுல எடுப்பாங்க? கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை.
எனவே சீமான் தரப்பில் இருந்து அவரது ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இருக்கிறார்கள். எனவே ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் மீண்டும் ஒரு தரப்பு புகாரை கொடுக்க இருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளே இருக்கிறாரா, அவர் எந்த நிலையில் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று அவரது மனைவி காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். நந்தா, நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்க செல்வகுமார்.